நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு தேர்தலுக்காக லேப்டாப், பொங்கல் பரிசு, டேப்ஸ் அறிவிப்பு. வாக்குகளுக்காக மக்களை ஏமாற்றும் விளம்பர அரசு. திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவசர கதியில் அள்ளி தொளித்த கோலம் போன்று தம்மை எதிர்நோக்கியிருக்கிற தேர்தல் காலங்களில் மக்களை சமாளிப்பதற்கு தாங்கள் உண்மையில் வழங்கிய அந்த வாக்குறுதிகளை அரிதாரம் பூசி நிலைநிறுத்த முயற்சிக்கிறது என்பது இப்பொழுது பொது புத்தியிலே பதிந்திருக்கிற ஒரு உண்மை. ஓய்வூதிய திட்டமாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்கள் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு நன்மை தரக்கூடிய சிலிண்டருக்கு 100 ரூபாய் எண்ணானது, மாதந்தோறும் மின் கட்டணத்தின் கணக்கீடுகளை அரசு ஏன் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை? நீட் தேர்வு ரத்து ரகசியம் எம்மிடத்தில் இருக்கிறது என்ற 2021 பிரச்சாரம் என்ன ஆனது? கல்வி கடன் என்ன ஆனது? பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை அள்ளி வழங்குவோம் என்று சொன்ன இந்த ஆட்சியில் எல்லா துறைகளிலும் காலி பணியிடங்கள் மலைபோல் குவிந்திருக்கிறதே. இதற்கான காரணம் என்ன? கட்டமைப்புகள் சீரழிந்திருக்கிறது. தமிழகத்தின் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 5 லட்சம் கோடி அளவிற்கு கடன் தொகை பெருகியிருப்பது, வட்டி விகிதம் அதிகரித்திருக்கிறது, மத சாதி பதட்டங்கள், ஆணவ படுகொலைகள், தலித் விரோத நடவடிக்கைகள் இந்த ஆட்சியிலே முடிகின்ற போது இதுதான் ஒரு விடையாக இருக்கிறது. ஆனாலும் கூட 21, 22, 23 வரைக்கும் இந்த ஆட்சியிலே வழங்கப்பட்ட 1000, 2500, தற்போது 3000 ரூபாயை அதிகரித்திருப்பது பலவித கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் போன்ற சில திட்டங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய குளறுபடிகளால் இதன் போதாமைகள் காரணமாக விமர்சனங்களையும் கூட இந்த அரசு எதிர்கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒன்றை சொல்ல வேண்டும். கூட்டணியில் ஏற்படுகிற அதிகார பகிர்வு, அதிகார பங்கீடு, காங்கிரஸ் கட்சியின் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடுமையான இயலாமையின் வெளிப்பாட்டில் அவசரமாக அது இதுபோன்ற திட்டங்களை அரிதாரம் பூசி திரைக்கு முன்னால் நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு விரும்புகிறதா? நிறைய பேசுவோம். நம்மோடு பேசுவதற்கு பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் சகோதரி ஆனந்த பிரியா அவர்களை நான் வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் தோழர் பாக்கி அவர்கள் எம்மோடு இணைகிறார். பொருளாதார நிபுணர், எமது வெளிப்புற படப்பிடிப்புடைய மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணியன் சார், வணக்கம். அதை போன்று ஆசிரியர் பேரவையின் சார்பில் தோழர் பாபு அவர்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார். ஆனந்த பிரியம்மா, நான் என்னுடைய டைட்டில் என்னுடைய கொஞ்சம் எடுத்துக்கொண்ட நேரத்தை நீங்கள் அதை கேள்வி எடுத்துக்கொண்டு பதில் சொல்லுங்கள். அதாவது சார், 2021 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் 20 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பிளஸ், அதாவது 525 வாக்குறுதிகள். ஆனால் அதில் 373 வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றவே இல்லை. அதை தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் முதல்ல மாநிலத்துக்காக கொடுத்த அந்த 505 வாக்குறுதிகளில் 373 வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படலை. இப்போ லேப்டாப்னு சொல்கிறாங்க. லேப்டாப்பும் இவங்களுடைய வாக்குறுதியில் இருந்தது தான். இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு திரு எடப்பாடி அவர்களும் அதை கொடுத்துட்டு வந்தார். இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அதை கொடுக்கல. இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கல்வி ஆண்டில் தொடக்கத்தில் கொடுப்பாங்க. இவங்க இடையில கொடுத்துருக்காங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் ஏஐ வந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் கிரைம், இந்த மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது பேசிக் மாடல். பேசிக் மாடல். அதுதான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், உங்கள் ஆட்சி சிறப்பாக இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லா தரப்பு மக்களும் உங்கள் ஆட்சி மேலே
அதிருப்தியில இருக்காங்கன்னு தெரியும். இதை சரி கட்டுறதுக்கு ஏதாவது பண்ணணும். அப்போ என்ன பண்ணீங்க? இப்போ ஒரு விழா நடத்துனீங்க, வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்துறீங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், பெண் அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு மேடையில வரிசையா நிக்க வைக்கிறீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி உறுத்துச்சுன்னா அதை பண்ணுவீங்களா? நேர்மையாக நியாயமாக திருமதி சீமா அகர்வால் டிஜிபி ஆகணும். அந்த வாய்ப்பை நீங்கள் மறுத்தீங்க, கொடுக்கல. இது எல்லாருக்குமே தெரியும். இது புனையப்பட்ட கதை கிடையாது. அதாவது டிஎன்பிசியினுடைய டிக்ல வந்தது. அப்படித்தானே? ஆமா, பை மெரிட். மெரிட். 8வது இடத்தில் இருப்போர் இன்னும் அங்கீகாரம் படாமலே தமிழ்நாட்டில் தொடர்கிறீங்க. சரிதானே? ஆமா. அப்போ நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவங்க யூபிஎஸ்சி எழுதி கிளியர் பண்ணி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி இத்தனை வருஷம் சர்வீஸ்ல அவங்க மெரிட்ல வந்திருக்காங்க. ஷீஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கே அவங்களுடைய உரிமையை நீங்க மறுத்திருக்கீங்க. அப்போ இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு என்ன உரிமையை நீங்க கொடுத்துட போறீங்க? இது அவங்களையே உங்களால டிஜிபி ஆக்க முடியல. நியாயமா நேர்மையா வரக்கூடிய வெற்றியவே நீங்க கொடுக்கல. அப்புறம் என்ன வெல்லும் தமிழ் பெண்கள்னு நீங்க டைட்டில் வச்சிருக்கீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ட்ராமாட்டிக்கலா ஒரு விஷயத்தை தான் நீங்க செயல்படுத்துறீங்களே தவிர மக்கள் நலன் மீது கொஞ்சம் கூட இந்த ஆட்சிக்கு எப்பயுமே அக்கறை இல்லை. அதனால தான் எப்பயுமே திமுக 2வது முறை ஆட்சிக்கு வர்றதே இல்லை. ஏதாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி பேசும்போது சொன்னீங்க நீட்டு ரத்து அப்படின்னு. முதல்வர் என்ன சொன்னாரு? ஆட்சி அமைத்த முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு அப்படின்னு போட்டாங்க. அதை ஒழிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இது எத்தனை ஏழை மாணவர்களுடைய கனவுன்னு தெரியும், மருத்துவ கனவுன்னு தெரியும். வந்ததுக்கு அப்புறம் அந்த நீட்டுக்கான தேர்வுக்கு அந்த மாணவர்களை தயார் செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்ப எங்க உங்களுக்கு அக்கறை இருக்கு? மாணவர்கள் மீது அக்கறை கிடையாது. செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களுமே போராட்டத்துல தான் இருக்காங்க. வேற அளவுக்கு இன்னைக்கு நீங்க சில திட்டங்களை கொடுத்துட்டு ஆனந்த பிரியா, கடந்த ஒரு 10 நாளா நீங்க பார்த்திருந்தா தெரியும், எல்லா துறைகளையும் கூப்பிட்டு நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். கண்ணீர் வரக்கூடிய கதை. நீங்கள் சொன்ன மாதிரி செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அது மாதிரி அதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை ஊழியர்கள், டாக்டர்கள், எல்லா துறையுமே இந்த மாதிரி ஒரு இடசங்கம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய கேலி கூத்தா என்னன்னு தெரியல, நான் உங்கள்கிட்ட வாசிச்சிடுறேன். இப்போ அவங்க த போர்ட்டல், அதாவது வலைவாசல் ஒன்று அறிமுகம் செய்து வச்சுருக்கிறாங்க. அடுத்த மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து அது ஓப்பன் ஆக போகுது அண்ணா அறிவாலயத்தில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, ஃபைனல் அறிக்கை. நோட்டிஃபிகேஷன் ஹஸ் பீன் இஷ்யூட். 2021 சட்ட தேர்தலில் திமுக ஒரு 505 வாக்குறுதி கொடுத்து ப்ளஸ் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் 364 நிறைவேற்றிட்டோம். யார்? டிஎம்கே சொல்கிறது. 40 அறிவிப்புகள் இன்னும் பரிசீலனையில் இருக்குது, பெண்டிங். 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். அப்போ 80% நிறைவேற்றிட்டோம். டிஎம்கே கொடுத்தது, நான் சொல்லலை. ஹிந்து பத்திரிகையில் வந்த செய்தியினுடைய தமிழாக்கம். மீதி உள்ள 101 வாக்குறுதியில் 37 வாக்குறுதிகள் மத்திய பாஜக அரசு ஒத்துழைக்காததால் நிலுவையில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீட் தேர்வு ரத்து, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பது போன்ற வாக்குறுதிகள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு எங்களுக்கு தரலைன்னு அழகாக கொடுத்துட்டாங்க. என்ன இருக்குது? ஹிந்துவில் வந்ததை தமிழில் நான் எழுதியிருக்கேன். ரைட், சொல்லுங்கள். சரி சார், அந்த நீங்கள் இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோன்னு சொல்லி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி? 404 நிறைவேற்றிருக்காங்க. சரி, அந்த 404 வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களை சென்று அடைந்திருக்கு, அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு கொடுங்க. ஏன் நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க? ஃபுல் டேட்டா உங்களுக்கு இருக்கும்ல, டேட்டா இருக்கும்ல கவர்மெண்ட்ல, ஃபுல் டேட்டா கொடுங்க. இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், இந்த பகுதி மக்கள், இந்த மாவட்டங்கள், இந்த தரப்பு சார்ந்த மக்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன். உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருந்தா ஏன் செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே, தூய்மை பணியாளர்கள் எல்லாம் சாலையில் இறங்கி போராட்டம் பண்றாங்க? இங்க வந்து பேசுறாங்களே எல்லாரும், கண்ணீர் கதல்ல நேத்து எவ்வளவு கதறாங்க இல்லையா? அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள். அப்ப நீங்க யாருக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்க? உங்க வாக்குறுதியால யார் பலன் அடைஞ்சாங்க? அது ரகசியமாங்கிற கேள்வி எழுப்புறீங்க. அது அவங்களுக்கே தெரிஞ்ச ரகசியமா இருக்கும் போல இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாக்கி, வணக்கம் சார். இப்போ இதுல என்ன பெரிய விஷயம்னு சொன்னா, இப்போ இது வெளிப்புறம், அதாவது என்னமோ சொன்ன மாதிரி இதெல்லாம் என்ன வாக்குறுதி
இப்போ சிலிண்டர் நீங்கள் சொன்னீங்க நிறைவேற்றிருக்கீங்களா, நீட் நிறைவேற்றிருக்கீங்களா, கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்கீங்களா, மாதம் ஒரு முறை ரீடிங் எடுத்திருக்கீங்களா, இது எல்லாம் பழைய ஓய்வு திட்டம் கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் இப்போ மறைக்க முடியாது. ஆனால் டிஎம்கே சொல்கிறாங்க நாங்கள் 404 நிறைவேற்றினேன். இப்போ நான் சகோதரி ஆனந்த பிரியத்தை கேட்டேன்ல, அதில் இப்போ என்னன்னா அடுத்தாக்கில் அவங்களுடைய முக்கியமான அஃபீஷியல் சுரேஷ் சம்பந்தன் ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு அடுத்து நாங்கள் வாக்குறுதி கொடுக்க போகிறோம்ல, இப்போ அது பிப்ரவரி மாதம் கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கு A1 தொழில்நுட்பம் மூலமாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஏற்கனவே நாங்கள் எல்லாமே டன்னு முடிச்சிட்டோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் த மோக் ஆர் ரெடிகுலஸ். டூ யூ திங்க் அபவுட் தட்? 500 வாக்குறுதிகளை தந்தாங்க, தேர்தல் வாக்குறுதிகள். கேர்ஃபுல்லாக அந்த வார்த்தையை பயன்படுத்தேன். தேர்தலுக்கான வாக்குறுதிகள் 500. நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறோம் அதை ஏற்கிறேன். 300 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்க. என்ன மாதிரியான வாக்குறுதிகள்? இப்போ சுஃபியான் சார் உங்களுக்கு டீ வாங்கி தரேங்கிறதும், ஆனந்த பிரியா உங்களுக்கு லஞ்ச் வாங்கி தரேன், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரேன்னு சொல்கிறதும், இந்த மாதிரியான வாக்குறுதிகள் ஒரு 300 இருக்கும். ஆமாம். என் மகளுக்கு வீடுகள் வாங்கி தரேன், ஃப்ளாட் ஒன்று அற்புதமான ஃப்ளாட் வாங்கி தரேன். என் மகனுக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிற வாக்குறுதிகள். நான் இதெல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இதை மாதிரி ஒரு 300 வாக்குறுதிகள் சொல்லி நிறைவேற்றிட்டு 2 தானே பாக்கி இருக்குது அப்படின்னு நம்பர் சொல்லலாம். இஷ்யூனா பிரதானமான வாக்குறுதிகள் என்னென்ன, அவற்றை என்ன நிறைவேற்றினீர்கள், அதான் கேள்வி. பிரதானமாக அவங்க லிஸ்ட்டு சொல்ல கணக்கூட வந்துடும் சார். 300 வாக்குறுதிகள் நிறைவேற்றினா அது வரும். அது என்ன மாதிரியான வாக்குறுதிகள்? இப்போ நான் கேட்ட வாக்குறுதியெல்லாம் என்ன மாதிரி வாக்குறுதிகள்? அதெல்லாம் தான். மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவாங்க. எப்போ வழங்கினீங்க? 4 வருஷம் கழிச்சு. 4 வருஷம். அப்புறம் பொங்கல் பரிசு எப்போ கொடுக்குறீங்க? 3000 4வது வருஷத்தில். 5வது வருஷம் ஆக்சுவலாக அது. இந்த மாதிரி எல்லாமே ஓய்வூதிய திட்டம் அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம். முடியுமா முடியாதான்னு கன்வின்ஸ் சார் நான் யதார்த்தமாக பேசுகிறேன் சார். நிதி சுமை பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா அதை கன்வின்ஸ் பண்ணணும். வேலை ஜெயலலிதா மேலே செஞ்சாங்க சார். கசப்பு மருந்தை உங்களுக்கு தருகிறேன் அரசு ஊழியர்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கசப்பு மருந்து கொடுத்து தேர்ன பிறகு பொருளாதார ரீதியில் நிலைக்கு வந்த பிறகு வாக்குறுதிகளை எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்க. ஆடு மாடு கொடுத்தாங்க, லேப்டாப் இது கொடுத்தாங்க. அன்னைக்கு கஷ்டம் இருந்துச்சு, அன்றைக்கே இருந்தது. அப்புறம் இன்னொன்று மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க. போதா குறைக்கு இவங்க சொல்லாமலே எளிய தொழிலாளிகள் வரிவியல் நிலையில் இருக்கிறவங்களுக்கு அம்மா உணவும் கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய திட்டம், எவ்வளோ விஷயங்கள். இதில் பாதிக்கு மேலே பாருங்கள். நான் என்ன சொன்னேன், அதை ஒரு புரிதலோட நம்மக்கிட்ட என்ன இருக்குது, என்ன முடியும், அதெல்லாம் செய்யணும். இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே தெரியாதா இதெல்லாம்? அப்போ கையெழுத்து போட தெரியாதா? ஆனால் கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிக்க போகிறோன்னு சொன்னவங்க, நான் நீட்டை பற்றி என்னோட புரிதல் வேறு, அது வேறு சொன்னவங்க என்ன பண்ணாங்க, கையெழுத்து இயக்கம் வாங்கினாங்க. பக்கமாக எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கினாங்க. அப்புறம் இந்த கமிஷன் ஒன்று அமைத்தார் நீதியரசர் தலைமையில். அப்புறம் சட்டம் போட்டாங்க. எதெல்லாம் நடக்க முடியாதோ அதெல்லாம் செய்யறது. நான் உப்பில் பொம்மை பண்ணி கடலில் விடுவேன், அப்புறம் பஞ்சில் பொம்மை பண்ணி நெருப்பில் பேன்ற மாதிரி. இது தெரியும், இதெல்லாம் அப்போ போய்டும்னு தெரியும். ஆஹா மத்திய அரசுன்னு சொல்லு. நீங்கள் இந்த நீட் வந்ததே, இது ஒரே ஒரு சின்ன விஷயம் பட்டு சொல்லு. நீட் வந்ததே கோர்ட் தீர்ப்பல்லமா. அப்போ கோர்ட் தீர்ப்பு அணுகணுமா இல்லையா? அதை செய்யாமல் இது பண்ணாங்க. நான் நீட்டை பற்றி என்னோட புரிதல் வேறு. நீட் தேவைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் வச்சிடும், அது ஒரு பக்கம் இருக்குது. அம்மையார் கேட்ட மாதிரி நீட்டுக்கு வேறு வழி இல்லைன்னு அமைச்சர் ஒரு தடவை சொல்லி நம்ம சிஸ்டர் அவங்க ஆனந்த பிரியா சொல்லும்போது ரொம்ப லோ கிரேட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அந்த லேப்டாப் அதில் இந்த பேசிக் மாடல்னு வரும். செல்ஃபோன்னு வச்சுக்கோமே, ஒரு 700 ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டரில். பட் இஸ் லுக்ஸ் அப்பியரன்ஸ் இஸ் சோ கால் லேப்டாப். ஆனால் அதுக்குள்ளே டசன் ஹேவ் யாருக்கும் தெரியாது. ஓ ஸ்டாலின் அரசு ஒரு லேப்டாப் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னதை கேளுங்க, அவங்க ஒரு கல்வியாளர். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டு. அது அந்த சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதிலோட கான்ஃபிகரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அப்படி இப்படின்ட்டு. அதில் ஏஐ கூட 50% சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுங்கிற மாதிரி கவர்மெண்ட் வில் பே பேர் த காஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம சொல்லி அந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் சமமான இல்லைங்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்காது. நமக்கு அந்த டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியாது, ஆனால் நிச்சயமாக இருக்கும். ஆனால் சரி, அதை கூட ஒரு யதார்த்தம்னு ஏற்றுக்கிறேன். ஏன்னா இலவசமாக மாணவர்கள் தரும்போது எல்லா கான்ஃபரன்ஸும் கொடுத்தா பேர்டன் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லையே, இப்போ வரக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்கோ அப்படித்தானே மாணவர்களுக்கு உதவி செய்யணும். ஒரு அரசு கொடுக்கணும், அது தரணும்.
அதுதான் சரி. அது ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணுறது மாணவர்களுக்கு தானே இதெல்லாம். எனக்கு உங்களுக்கு திறந்தா எது ஒன்று பண்ணுங்க, நான் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கல, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கல. இப்போ அவங்க யாருக்கு படிக்கிற மாணவர்கள் இல்லை ஏமா கல்லூரியில் 3ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கிறோம். இப்போ இதில் என்னென்ன ஃப்ளா இருக்குன்னு, குறைபாடுகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்பர் 1, தமிழ்நாட்டில் 20 லட்சம் மாணவர்களுக்கு ஆக்சுவலாக 10 லட்சம் தராங்க, சரி 20 லட்சம்னு வச்சுக்கோ. ஒரு மாணவருக்கு 1 லட்சம்னா 20 லட்சம் லேப்டாப்பு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகும்னு கணிக்கப்பட்டிருக்குது, கிட்டத்தட்ட 20,000 கோடி. சரிங்களா? நம்ம மாநிலத்தை விட உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 1.25 மடங்கு பெரியது, கிட்டத்தட்ட 2 மடங்குன்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம். அந்த மாநிலத்திலையும் யோகி ஆதித்யநாத் 2026 1 ஸ்டூடெண்ட் 1 லேப் டார்கெட் அவங்களுக்கு. 1 லட்சம் லேப்டாப்கள் தரவன். அவர் இந்த டென்யூரில் ஒரே ஆண்டு சொல்லலை, மொத்தம் இதுக்கு மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ தெரியுங்களா? 1800 கோடி. நான் இந்த 20 லட்சம்னு எடுத்துக்கிறேன். 20 லட்சம் மாணவர்கள் தான் ஃபஸ்ட் ஃபேஸில் கொடுக்குறாங்க. 20 லட்சம் தமிழக மாணவர்களுக்கு தரப்படுகிற மொத்த செலவு 2000 கோடி. 20 லட்சம் உத்தரப்பிரதேச மாணவர்களுக்கு தரப்படுகிற லேப்டாப்னால ஏற்படுகிற செலவினம் 1800 கோடி. மீதி 800 கோடி எங்கே? மீதி 200 கோடியா? 200 கோடி 200 கோடி 200 கோடி எங்கே போகும்? எங்கே? அதுதான் எங்கே. அப்போ நீங்கள் லேப்டாப் தொடங்குவது மாணவர்களை அவர்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குவது, அதாவது தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவதற்காகவா அல்லது வேறு எதுக்கா? இது ஒன்று. ரெண்டாவது, யோகி ஆதித்யநாத் அரசில் வந்து +2 SSLC கல்லூரி படிக்கிற ஐஐடிஐ படிக்கிற ஐடிஐ படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் உண்டு. இங்கே 3rd இயர் படிக்கிற மாணவர்கள், அதுவும் அரசு கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான். அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கா இருக்கான்னு தெரியாது. எய்டெட்லாம் அவங்க கிட்டத்தட்ட இருக்கும் நினைக்கிறேன். சரி, அதில் 3ஆம் ஆண்டு. இப்போ 3ஆம் ஆண்டு முடிச்சுட்டு ஒரு கணிசமானவர்கள் ஏதோ குறைந்தபட்ச வேலைக்காக போவாங்க. அப்போது வந்து 20,000 30,000 கொடுத்து ஒரு லேப்டாப் அவங்களோட சக்தி இருக்குது, நாம் அதை சொல்லலை. இருந்தாலும் கொடுக்கறது வரவேற்கிறோம். படித்து கொண்டுக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் தேவையா இல்லையா? அதுவும் கொரோனா காலத்தில் நமக்கு தெரியும், ஆன்லைன் கிளாஸுங்கிற ஒரு நெசசிட்டி வந்து போச்சு. இன்றைக்கி வந்து லேப்டாப் தான் அலுவலகமாக செயல்படுகிறது. அந்த சூழலில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு என்ன ஏன் இல்லை? ஜெயலலிதா மேயர் கொடுத்தாங்களா இல்லையா? பள்ளி மாணவர்கள் கொடுத்தாங்களா இல்லையா? இங்கே ஏன் இல்லை? இப்போ இல்லை. யாருக்கு தேவையோ அது தரல. அப்புறம் உங்கள் செலவினது உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடும்போது உங்களோட செலவினம் கேள்விக்குறியாக இருக்கிறது. 3வது, சகோதரி சொன்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் அந்த அளவுக்கு வெரி புவர். இது லேப்டாப் விஷயம். சரி, இன்னொரு ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். பொங்கல் போனஸ், பொங்கல் போகஸ்ன்னு தான் என் காதில் விழுந்தது. பொங்கல் போகஸ்ன்னு. ஏனென்றால் இவங்க கடந்த ஆட்சியில் வந்தபோது 3000 5000 தர வேண்டும்லாம் சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள்லாம் நினச்சோம் ஒரு 10,000 கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, 5000 கொடுக்கல. சரி, 2500 1000 கொடுத்தாங்க. சென்ற ஆண்டு அதுவும் இல்லை. போன வருஷம் கிடையாது. போன வருஷம் இல்லை, அதான் அதுவும் கிடையாது. ஒரு தடவை கொடுத்தாங்க. ஐ திங்க் முதல் அவங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த முதல் ஆண்டோ அல்லது 2வது ஆண்டோ பரிசு பொருட்கள் கொடுத்தாங்கல்ல. இது எந்த அளவுக்கு லட்சணத்தில் இருந்தது, எவ்வளவு தரமானதாக இருந்தது. அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த பொருள் அல்ல, வெளி மாநிலத்திலேருந்து தெரிவிக்கப்பட்டது. அது என்னுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியலை. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் 21 பொருட்கள் கொடுத்தாங்க. ஒரு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி யோசிக்கிறாங்க சார். பாருங்களேன், புதுசாக வேட்டி கட்டிக்குவாங்க, புதுசாக சேலை கட்டுவாங்க, புதுசாக வாங்கி கொடு இலவச வேட்டி சேலை. இதன் மூலம் கைத்தறி நெசவாளர்கள் ஒரு கல்லில் 2 மாங்க அடித்தாங்க ஜெயலலிதா. இவங்களுக்கு ஏழைகளுக்கு வேட்டி சேலை கிடைக்கும், அந்த நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரம். என்ன ஒரு பிளான் பாருங்கள். கரும்பு அடிப்படை தேவைகள் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்னென்ன கொடுக்குறாங்க? கரும்பு, சர்க்கரை. கரும்பே சர்க்கரை, வெல்லம் கொடுத்தாலும் பொருத்தம், சர்க்கரை கொடுக்குறாங்க. அப்புறம் அரிசி. பேசுவோம். திரு சுப்பிரமணியன், ஒரு பொருளாதார நிபுணராக உங்களை நான் வரவேற்கிறேன். ஆட்சியினுடைய அந்திம காலம், அதில் அரபியில் ஒரு சொல்லுவாங்க சக்கராத்துடைய டைம், உலகை விட்டு பிரியக்கூடிய இறுதி நாட்கள் மாதிரி. ஜனநாயகம் அவர்களுக்கு திருப்பி ஆட்சியை கொடுக்கலாம் அல்லது மறுத்து விடலாம். அந்த கேள்விக்கு நாம் சொல்லவில்லை. நான் இப்போது கேட்பது, ஒரு பொருளாதார நிபுணராக எம்மோடு பல அமர்வுகளை நீங்கள் கதைத்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சி தற்போது கொடுக்குற இந்த 3000 ரூபாய், இதற்கான செலவினங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, இதெல்லாம் தொகுத்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்தை வைங்க.
அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் யாரோ எழுதி கொடுத்ததை வைத்து படித்து அந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு. யார் பின்னாடியிலிருந்து இயக்குறாங்கன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, லேப்டாப் வந்து மடிக்கணினி வந்து செலவு கிடையாது, இது ஒரு முதலீடு அப்படின்றாரு. சார், இது எல்லாருக்குமே தெரியும். லேப்டாப் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாரு. ஒரு 10வது 11வது படிக்கிற பசங்க கூட வந்து லேப்டாப் வந்து அது அக்கௌண்டன்சி படிக்கிற மாணவனுக்குலாம் தெரியும். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் முதலீடு. இவர் வந்து எங்கேயோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாங்க. 2வது பாத்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க போறான்றாங்க. 20 லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மொத்தமே 35 லட்சம் மாணவர்கள் தான் ஹையர் எஜுகேஷன்ல என்ரோல் பண்ணிருக்காங்க. டோட்டல் காலேஜஸ்ல 35 லட்சம் அப்படின்னா அதுல 1/3 அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் தான் வச்சுக்கோங்க. 8-10 லட்சம் வச்சுக்கோங்களேன். ஸோ வெறும் 10 லட்சம் மாணவர்களுக்கு இவர் வந்து 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 20,000 ரூபாய் ஒரு லேப்டாப்புக்கு வருது. இவங்க கொடுத்த கான்ஃபிகரேஷன்ல வந்து நீங்க வந்து இவங்க சொல்ற அதே ஏஐ கூகுள் சாட் ஜிபிடிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 ரூபாய் 35,000 40,000 ரூபாய்க்குள்ள அந்த லேப்டாப் கான்ஃபிகரேஷன் விலைன்னு வருது. அப்ப நீங்க வந்து அந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்கல்ல, 3-4 நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ அவங்களோட வயிற்றுல அடிச்சு ஒரு 15,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அப்ப அதனோட தரம் எப்படி இருக்கும்? இன்னொன்னு, முன்னாடி அந்த பாஜக சேர்ந்த நிர்வாகி சொன்ன மாதிரி ஆண்டுகள் முடிய போகுது இப்போ. சோ இன்னொரு 3 மாசம் தான் உங்களுக்கு 4 மாசம் தான் படிப்பு இருக்க போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டது. லேப்டாப் இல்லாம யாருமே வேலை செய்ய முடியாது, கம்ப்யூட்டர் இல்லாம வேலை செய்ய முடியாது. ஸோ லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்கிற போறவங்களுக்கு வந்து திருப்பி நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல வந்து ஒரு பயனை நோக்கிய திட்டமா இல்ல இந்த 10 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து வறுமை கோட்டுக்கு கீழே சில பேர் இருப்பாங்க. வறுமை கோட்டுல மேல இருக்கிறவங்களுக்கு எதற்காக இந்த லேப்டாப்? எல்லாம் நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து பயனாளிகளை வந்து உற்று நோக்காமல் ஐடென்டிஃபை பண்ணாம செலவு பண்ணுகின்ற விரயமான பணத்தினாலதான் தமிழகம் வந்து கடனுக்கு மேல கடன் தள்ளாடிட்டு இருக்கு. இப்ப நீங்க அது கூட சொன்னீங்க, ஓய்வூதிய திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஓய்வூதிய திட்டம் இல்ல, அது சிறுசேமிப்பு திட்டம். சிறுசேமிப்பு திட்டம்னா என்னன்னா, இப்ப என்கிட்ட நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து 10% வந்து மாசம் வந்து நான் பேங்க்ல போட்டேன். அத மாதிரி அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னா என் கையில இருந்து ஒரு 10% வந்து பணத்தை வாங்க போறாங்க. அதை எனக்கு பதிலாக வந்து அவங்க வங்கியில வைக்க போறாங்களா எங்க வைக்க போறான்னு தெரியல, 10% பிடிச்ச பண்ணிடுறாங்க. அது நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்பஸ் தொகை இருக்கு பாத்தீங்க இல்லையா, அந்த கார்பஸ் தொகையிலிருந்து வருகின்ற வட்டியின் மூலமாக எனக்கு பென்ஷன் கொடுக்க போறாங்க. நீங்க வட்டி எவ்வளவு ஈட்ட போறீங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஒரு சாதாரணமா நீங்க இதுவும் வந்து நீங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லேப்டாப்ல சாட் ஜிபிடில போயிட்டு இந்த கணக்கை போடுங்க. 25 வயசுல ஒருத்தர் சேர போறாரு அரசாங்க வேலையில, 35 வருடங்கள் வந்து பணியாற்ற போறார், 60 வயசுல ஓய்வு பெற போறார் அப்படின்னு சொன்னா அவர் கையில கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய் பணம் இருக்கும். இந்த 10% பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா அந்த 1.25 கோடிய ஒரு 8% முதலீட்டுல நீங்க போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 90,000 ரூபாய் பணம் வரும். 90,000 ரூபாய் பணத்தை வர வச்சு கொண்டு நீங்க எனக்கு 50,000 ரூபாய் தான் பென்ஷன் கொடுக்க போறீங்க. அதாவது என்ன சொல்றீங்க, நீங்க என்கிட்ட பணத்தை வாங்கிப்பீங்க, அதை வந்து முதலீடு பண்ணுவீங்க, அதுல இருந்து வருகின்ற வட்டியை வந்து நீங்களே வைத்துக் கொள்வீர்கள். கார்பஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பென்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுல பாதி தான் பென்ஷன் கொடுக்குறீங்க. ஓகே, நான் சொல்ற தரவுகள் தப்பு அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு பொது விவாதத்துக்கு வருவோம். யார் இந்த ஓய்வூதிய திட்டமா சிறுசேமிப்பு திட்டமான்ற ஒரு விவாதத்துக்கு வந்துட்டு நீங்க டேட்டாவை கொடுங்க, நம்ம டேட்டாவை பார்ப்போம், யார் சொல்வது சரி என்று தெரிந்து கொள்ளலாம். இதை தாண்டி அரசாங்கம் வேற ஒரு 18% வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண போறாங்களா? சரி, நான் கான்ட்ரிபியூட் பண்ண 10% எனக்கு வந்து வட்டி வரமாட்டேங்குது, பாதி தான் வருதுன்னா 18% நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறேன்னு சொல்றீங்க இல்லையா, அது எங்கேருந்து வரப்போறது? முதல்ல இந்த ஜியோ என்னைக்கு இஷ்யூ பண்ண போறாங்க, இந்த சிறுசேமிப்பு திட்டம் என்னிலிருந்து அமலுக்கு வரப்போகிறது, இதற்குண்டான பதிலே இல்ல. சோ இந்த பதிலே இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதங்கள்ல தேர்தல் வர்றதுனால இது வந்து அறக்க பறக்க வந்து எல்லா திட்டங்களையும் வந்து அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சிட்டு இருக்காங்க.
முன்னர் பாக்கி அவர்களும் அந்த பாஜக நிர்வாகி இந்த மேடம் பேசினாங்க எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறாங்கன்ட்டு. எனக்கு அதுல ஒரு சற்று முரண் இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா 2023 செப்டம்பர் 12 அன்னைக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை செப்டம்பர் 15 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அது ஒத்த வாக்குறுதி தாங்க பெண்டிங்கா இருக்கு, இதை பண்ணிட்டா வந்து 100% நிறைவேற்றினா மாதிரி அப்படின்னு பிரஸ் மீட்ல சொன்னாரு. அதே முதலமைச்சர் ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி கொளத்தூர் தொகுதியில பரப்புரைக்கு போகும்போது 389 வாக்குறுதிகள் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 78% நிறைவேற்றிருக்காங்க. எப்படி 2023 100% இப்ப 78% ஆயிடுத்து. இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. அதாவது நீங்க கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல எதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறீங்க, ஒவ்வொரு துறை சார்ந்து வாக்குறுதிகள் போட்டாங்க. அவங்க அதுல போடும்போது மொத்தம் 69 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறீங்க. அவங்க கொடுத்திருக்கிறாங்க, லிஸ்ட் ஆஃப் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. 69 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்கீங்க. 12.94% மட்டுமே நிறைவேற்றிருக்கிறீங்க. மீதி ஒரு 69 வாக்குறுதிகள் வந்து பாதி ப்ராக்ரஸ்ல இருக்கு. கண்டிப்பாக மற்ற வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. டேட்டா வந்து 65 பக்கம் இது வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையை வேணா வந்து இந்த காணொலி முடிஞ்சா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி, மக்கள் பொது வழியில நம்ம வைத்து விவாதம் வைத்துக் கொள்ளலாம். பேசுவோம். சுப்பிரமணியன் சார் இணைப்பில் இருங்க. திரு பாபு, ஆசிரியர் பேரவையினுடைய சார்பிலே நீங்கள் பொதுச் செயலாளர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். தற்போது உங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுக்கு விளக்குங்க திரு பாபு. இன்றைய தினம் நம்முடைய தமிழக அரசு அறிவித்துள்ள டேப்ஸ் திட்டம், அதாவது டேப்ஸ் திட்டம் வந்து ஆசிரியர்கள் மத்தியிலே என்னன்னா தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம். கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 2003, 2004 உள்ள ஆசிரியர்களுக்கு கூட 20 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய இந்த காலகட்டங்களே எங்களுக்கு வந்து பங்களிப்பு ஓய்வூதியமாக நாங்கள் 10%, அரசு 10%, கிட்டத்தட்ட ஒரு இடைநிலை ஆசிரியர் 20 ஆண்டுகள் முடித்த இடைநிலை ஆசிரியருக்கு 30 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு 40 லட்சம், 50 லட்சம், முதுகலை பட்டதாரிகளுக்கு ஒரு 50 லட்சம் இருக்கும். தற்போது டேப்ஸ் திட்டத்திலே அறிவித்துள்ள அந்த திட்டத்தின் 30 ஆண்டுகள் முடித்தால் மட்டுமே 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது 10% மட்டுமே பங்களிப்பு ஆசிரியர்கள் வழங்க வேண்டும். மீதி தொகையை அரசே வழங்கி 50% மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பது ஆசிரியர் மத்தியிலே மிகுந்த ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை அவசரமாக நிறைவேற்றி ஒப்புதல் அளித்திருப்பது உண்மையும் ஆசிரியர் மத்தியிலே, அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியிலே மிக பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. நிறைய ஆசிரியர் சங்க தலைவர்களே கேக் ஊட்டி மகிழ்ச்சி தெரிவித்தது என்னமோ எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரும் என்று அனைவரும் எதிர்பார்த்த ஒரு நிலையிலே மிகுந்த ஒரு ஏமாற்றத்தையே இப்போது நாங்கள் தருவிக்கிறோம். ஏனென்று சொன்னால் பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தற்போது அவர்கள் எல்லாம் ஒரு வீடு கட்ட வேண்டுமா, திருமண உதவித்தொகையா, உடனே அதிலே அவர்களுக்கு அளித்துள்ள அந்த ஜிபிஎஃப் தொகையிலே வட்டியில்லா கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது. ஆனால் எங்களை போன்று சிபிஎஸ் திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கு 20 ஆண்டுகள் ஆகியும் அந்த தொகை வந்து எந்த ஒரு பணமும் நாங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு எது வேண்டுமானாலும் வங்கி கடன் வாங்க வேண்டியிருக்குது. வங்கியில் சென்றால் அதிகமான வட்டி கட்ட வேண்டியிருக்குது. இப்படி போன்ற பல இடர்பாடுகள் அது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கப்படவில்லை. அந்த ஆப்ஷன் என்றால் இப்போ மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட 5 மாநிலங்களிலே என்பிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், 10% அரசு கொடுத்து 18.5% அவர்கள் மத்திய அரசு செலுத்துகிறது. இப்படி ஒரு திட்டத்தை அவர்கள் மத்திய அரசு செலுத்தி வருகிற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தமிழக அரசு 10% மட்டும் நாம் செலுத்த வேண்டும், மீதி தொகையை அவரே செலுத்தி 50%, அதுவும் 30 ஆண்டுகள் அப்படி பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி டேப்ஸ் திட்டத்தால தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர் மத்தியிலே மிகுந்த ஒரு கவலை அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது திட்டம். சரி சார், பாபு சார், முதல் விஷயமா அவங்க அந்த ஓய்வூதியத்தை பற்றி சொல்லியிருக்கார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஆனந்த பிரியம்மா, இப்போ இந்த அரசாங்கம் வரும்போது ரொம்ப பெரிய அளவில்
ஃபோக்கஸ் பண்ணது வந்து எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பீப்புள் ஹேவ் பீன் வெயிட்டிங் அவுட் ஆஃப் பார்டர். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் போகிறாரு, டாக் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலி 10 லட்சம் கோடிங்கிறதெல்லாம் ஒரு விதமான ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன் ஹேஸ் டு பி கிரியேட்டட். இதை வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டப்போ தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் என்ன சொன்னார், திரு டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொன்னார், வெள்ளை பேப்பரை காமிச்சார். வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு வெள்ளை பேப்பர் காமிச்சார். இந்த மாதிரி ஒரு பேப்பரை காமிச்சார். அது ஆணவத்தோட வெளிப்பாடு இல்லையா? நீங்கள் ஒரு அமைச்சர், மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏவாக இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க. கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. நாங்கள் எதுக்கு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா மக்கள் சார்பாக தான் கேள்வி கேட்குறோம். ஆகணும். அப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பராக உங்களால் பதில் சொல்ல முடியலை, வெள்ளை பேப்பரை காமிக்கிறீங்க. ஒரு வேளை இப்படி இருக்கலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா, இது ஆணவத்தோட அகங்காரத்துடைய வெளிப்பாடாக தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்ச அப்புறம் தான் நினச்சோம், ஓகே இந்த வெள்ளை பேப்பர் மாதிரி அவங்க துறையில் எதுவுமே நடக்கலை, கொடுப்பாங்க, காலியாக இருக்குது அப்படின்றத சிம்பாலிக்காக காமிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. யார் என்ன கேள்வி கேட்டாலுமே வந்து முன்னுக்கு பின்னாதான் இவங்க பேசுவாங்க. இப்போ வந்து திரு முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசினார், திரு வைகோ அவர்களுடைய நடைப்பயணம் தொடங்கி வச்சுட்டு தமிழகத்தில் போதைப் பொருள் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்றது எடுத்துக்கலாம். ஆமா, அவரே ஒத்துக்கிறார், போதைப் பொருள் இருக்கு, படிப்படியா அப்படின்னு இருக்காரு. ஆனா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் என்ன சொன்னார், 0 போதைப் பொருள்னு சொல்றாரு. அவர் அமைச்சரா இருக்கக்கூடிய துறையிலேயே ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே வந்துட்டு கஞ்சா செடி 3 அடிக்கு வளர்ந்துட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். நேத்து போச்சு படம் ஓடுது, எல்லாருமே பார்த்தோம், நியூஸ்ல பாக்குறோம், பத்திரிகைகள்ல பாக்குறோம் எல்லாம். அப்போது இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுதா தெரியலையா, இல்லை போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களா, இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அந்த ஈக்குவேஷன் சரியில்லை. இவர் படிப்படியாக குறையுதுன்றாரு, அவர் இல்லவே இல்லைன்றாரு. எது உண்மை? இப்படி ஒவ்வொரு துறையுமே எடுத்துக்கிட்டால் இவர் பொருளாதார நிபுணர் சொன்னார், இது மாதிரி வந்து 2022 23 பேசும்போது 100% நாங்கள் வந்து வாக்குறுதியாக நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார். இவங்க வாயை திறந்தாலே பொய் தான். இவங்க வந்து ஒரு ட்ராமா பொய் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. நீட்டை ஒழிச்சிருவோம், அதை வச்சு தான், செங்கலை வச்சு தான் ட்ராமா பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசினாங்களா, அந்த ரகசியம் என்னன்னு சொன்னாங்களா, இது வரைக்கும் சொல்லலை. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இப்போ வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது மக்களுக்கு எல்லாம் பண்ணுறோம், மகளிருக்கு எல்லாம் பண்ணுறோம், மாணவர்களுக்கு எல்லாம் பண்ணுறோம், ஓய்வு பெற்றவர்களுக்கு எல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த ஓய்வூதியத்தை எப்பத்துலேருந்து அமல்படுத்த போகிறாங்க? ஜூன் மாதம், வரக்கூடிய ஜூன் மாதத்தில். ஜூன் மாதம்னா அடுத்த ஆட்சி. அதுக்கு நீங்கள் முதல்ல ஆட்சிக்கு திரும்ப வருவீங்களான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, இதே மாதிரி தானே நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. உங்களுக்கு 4.5 வருஷம் எந்த வாக்குறுதியும் ஞாபகத்துக்கு வரல. நீங்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கும் போது என்ன சொன்னாங்க, 90% நிதியை வந்து இது பண்ணிட்டோம், 4000 பேக்கேஜ் 70% நிறைவேற்றிட்டோம், 80% முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயங்களை தான் பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லை என்ன பண்ணாங்கன்னு. அன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு பிரச்சனைகள் உருவாகும் போது, மக்கள் கொதிப்படையும் போது அதை சரி கட்டுவதற்கு வாய்க்கு வந்த ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சிஸ்டர், இப்போ அவங்க வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5.5 லட்சம் அரசு பணி வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படும், இது திமுகவுடைய வாக்குறுதி. இப்போ திமுக அளித்த வாக்குறுதியில் 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் கூட கிடையாது, 50,000 கூட நிரப்பப்படலாம். செவிலியர்கள், அரசு துறை ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள் எல்லாமே காலி பண்ணிடமா இருக்குது. அப்போ இது என்ன கணக்கு, என்ன விஷயம் சொல்லிட்டு இதில் நேற்று ரொம்ப சிரிப்பாக இருக்குது. உலகத்திலே முதலாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டுமே A1 தொழில்நுட்பத்தில் மக்களின் அடுத்த வாக்குறுதிகளை தயார் பண்ணுதுன்னு வேற. அதாவது இவங்களை அறிவாளியாக நினச்சிக்கிறது ஓகே, ஆனால் மக்களையோ எதிர்கட்சிகளையோ அறிவிலிகளாக நினைக்கிறாங்கல்ல, அதுதான் வருத்தமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க, இப்போ இவ்வளோ வேலை வாய்ப்புகள் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வருது, அதில் வந்து சொல்கிறாங்க
10,000 காலி இடங்கள் இருக்கு. யாருக்கு? பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு துறையில வந்து 10,000 காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. கடந்த 2 வருடங்களாக வேகன்சி இருக்கிறதையே இவங்களால வந்து நிரப்ப முடியல. அப்போ புதுசா இவங்க எங்க இருந்து வேகன்சி கிரியேட் பண்ணுவாங்க? அப்போ இவங்களுடைய நிர்வாக திறமை இவ்வளவுதான். அப்படியே ஷோகேஸ் பண்ணிட்டு ட்ராமா பண்ணிட்டு திராவிடியன் மாடல்னு சொல்லி ஒரு பிக்சரை கொடுத்துட்டு மேலோட்டமாக போகுதே தவிர உண்மையாகவே இந்த 4.5 வருஷம் வந்து மக்கள் சார்ந்த பணிகள், மக்கள் சார்ந்த திட்டங்கள் எதுவும் ஒழுங்கா இவங்க நிறைவேற்றவில்லை. இவங்களுடைய ஒரே குறிக்கோள் எலெக்ஷன். எப்படியாவது வாக்குறுதிகளை கொடுத்து, பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வரணும், அதுல கொள்ள அடிக்கணும்ன்றது மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கத்துடைய ஒரே கொள்கையா இருக்கு. பாக்கி சார், உங்களுடைய நிறைவு கருத்து. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு சின்னதான். பிள்ளையாரை வந்து எல்லா கடவுளையும் சனீஸ்வரன் பிடிச்சானோ, சிவபெருமான ஈஸ்வரனை பிடிச்சிட்டான். பிள்ளையார்கிட்ட வரும்போது ஒரு கதை தான் அது. சும்மா ஒரு பிள்ளையாருக்கு முன்னாடி நாளைக்கு வந்து என்னை பிடிக்கும்னு போட்டாங்க, போர்டு போட்டு வச்சுட்டாராம். நாளைக்கு வரலாம். தினம் சனீஸ்வரன் வந்து பார்த்தாங்கன்னா நாளைக்குன்னு அதை அப்படி சொல்லுவோம். சில பேர் நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி ஒன்று இன்றைக்கி ஒன்று சொல்ல மாட்டேன், ஒன்றே தான் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தமிழக அரசு ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி 2023 பட்ஜெட்டில் இப்போ அடையாறு மற்றும் ஸ்கூம் நிதி சீரமைப்புக்காக 1500 கோடி ஒதுக்கீடப்படும். நிதியமைச்சர் தங்கம் தனசு நினைக்கிறேன் அவர் வந்துட்டார். செஞ்சுருக்காங்களா? அடுத்தது 2024 பட்ஜெட் அறிவிப்பில் தமிழக அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் 4191 கோடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். எதுக்கு? அடையாறு மற்றும் கூவத்தினுடைய மறுசீரமைப்புக்காக. இதோட விட்டுருங்க. 2025லையும் அடையாறு மற்றும் கூவம் போன்ற மாசு அகற்றப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான குழாய்கள்லாம் பதிக்கப்படணும். சொன்னதையே திரும்ப சொன்னாங்க. என்ன நடந்தது? சென்ற முறை மழைக்கு 4000 கோடி ஒதுக்கீடப்பட்டதுன்னு நம்ம மாண்புமிகு மேயர் சொன்னாங்க. என்ன இப்போ தான் சொல்லுவாங்க. சட்டமன்ற நடவடிக்கை லைவ்லாம் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் வச்சு கேள்விப்பதில் மட்டும்தான் வச்சா தெரியும். எல்லாமே பட்ஜெட்டு கூட காட்டுறாங்க. என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொல்கிறீங்க நான் அன்றைக்கி ஒன்று இன்றைக்கி ஒன்று மாற்றவே இல்லையே, அதே தான் நான் சொல்லிகிட்ருக்கேங்கிற மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்லி என்ன செஞ்சீங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, அத்தென்டிசிட்டியான ஒரு எவிடன்ஸ் இல்லை. அப்புறம் இந்த இப்போ உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல, அதை பற்றி தலைமைச் செயலக பணியாளர்கள், நான் இன்னும் சொல்கிறேன், விடுபட்ட அம்சங்களை சேர்க்க வேண்டும், இல்லை என்றால் போராடுவோம் என்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த இப்போ அறிவித்த பென்ஷன் ஸ்கீம் சபலை குழந்தை போடுறது பல அம்சங்களில் குறைபாடு உள்ளது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னமும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலை இருக்குது. அது முதல்ல சில அம்சங்களை அறிவித்த உடனே அரசு ஊழியர்கள் ஜாக்சோட்டியர் என்னோட அவர் நண்பர் பாபு கூட சொல்லுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களில் முதல்ல நல்லா இருக்கும் போல தோணுச்சு. ஆனால் உள்ளதான் இப்போ தான் மெல்ல மெல்ல அதனுடைய குறைபாடுகள் தெரிய வருது. இதனால் அதிருப்தியோடு இருப்பதாக நான் அறிகிறேன். இன்னொன்று, காலி பாட்டில் மதுபான கடையில் காலி பாட்டில் திரும்பி தரப்படும். இங்கே ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஆனால் அவங்களும் போராடுறாங்க. என்ன போராடுறாங்க தெரியுமா? இடம் கிடையாது. ஒன்று, அதை என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு இதுவே கிடையாது. எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலும் கிடையாது. நாங்கள் எப்படி செய்ய முடியும், ஏற்கனவே வேலை பளுவில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய என்ன செஞ்சால் நல்லது, எப்படி செய்யணுங்கிற ஒரு இதுவும் இல்லை. அப்புறம் பென்ஷன் பற்றி ஒரே ஒரு வரி, பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது நாடு விடுதலை பெற்றது. ஆனால் அப்போது பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அதனால் குறைந்தபட்ச ஊதியம் என்கிற அடிப்படையில் மினிமம் வேஜ் கொடுத்தாங்க. நீட் பேஸ்டு வேஜாக, தேவைக்கு அடிப்படையிலான தேவைக்கேற்ப ஊதியம்னு தரப்பட்ட போது அவர்களுக்கு ஊழியர்களுக்கு தரவே எவ்வளோ பென்ஷன் தரணுமோ அது முடியல. பட் குறைந்தபட்சம் நீட் பேஸ்டாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 30 வருஷம் ஆனால் நாடு கொஞ்சம் வளர்ச்சி அடையும், ஓரளவு சஸ்டைனபிள் க்ரோத் இருக்கும். அப்போ இருக்கும்போது நீங்கள்லாம் ஓய்வு பெறுவீங்கள்ல, அப்போ அந்த உங்களுக்கு தர வேண்டிய டெஃபர்டு வேஜ் இருக்குல்ல, தட் வில் பி கிவன் அஸ் பென்ஷன்னு சொல்லி நிறைவேற்றுறாங்க. மத்தியிலையும் சரி, எல்லா மாநிலத்திலையும் சரி. ஆனால் அதுதான் பென்ஷனை தவிர சோஷியல் செக்யூரிட்டி என்ற அடிப்படையில் சமூக நாட்டுக்காக அரசுக்காக வேலை செஞ்சுட்டீங்க 30 வருஷம் ஓய்வு பெற்றீங்களா, நீங்கள் உங்களை அடிப்படை தேவை பொறுத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்பதுக்காக தரப்பட்டது தான் அந்த ஓய்வூதிய திட்டமே என்று. இதில் எதுவுமே இல்லை. இது அல்ல.
இப்போ செய்யப்படுவதை அது நம்ம அதை பாபுட்ட வரவே வராது. கேட்டுரும். வணக்கம் பாபு சார், இப்போ நீங்கள் பேசினதை திரு பாக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளராக சொல்லியிருக்காரு. இதில் ஒரு ஏராளமான டிஸ்கிரிப்பன்சி இருக்குது. இதில் கருணை அமௌண்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 வருஷத்துக்குரியவங்களுக்கு எதுவும் இல்லை, 30 ஆண்டுகளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போறீர்கள்? ஐயா, இப்போ சார் சொன்ன மாதிரி நமக்கு 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வேலை பார்த்தா தான் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2017க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட 7,850 ரூபா கொடுக்குறாங்க. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 30 ஆண்டுகள் இது பற்ற ஓய்வு பணிபுரிந்திருந்தால் மட்டுமே 50% ஓய்வூதியமாக பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவுபட குறிப்பிட்டிருக்கு. சரி. மேலும் இப்போது தற்போது எங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து நம்முடைய திமுக அரசு வந்து தேர்தல் அறிக்கையிலே அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஓய்வூதிய திட்டம் தற்போது போராடி வரக்கூடிய சம வேலைக்கு சம ஊதியம் போராடி இன்றைய தினம் கிட்டத்தட்ட 600-750 ஆசிரியர்களுக்கு மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள், ஏன் என்று சொன்னால் கடந்த தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 311 சம வேலைக்கு சம ஊதியத்தை நாங்கள் வந்து உடனடியாக அதை நிறைவேற்றி செய்வோம், அவர்களுடைய மனது உடனடியாக குளிர்விப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்து ஓட்டு பெற்று திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. நாங்களும் பழைய ஓய்வு திட்டம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாக்களித்தோம். அனைத்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நமக்கும் ஒரு மாற்றம் வந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் எல்லாருமே வாக்களித்தார்கள். இன்னைக்கு அனைவரும் அனைத்து ஆசிரியர்களும் மிகுந்த வேதனையுடன் இவ்வாறு இது எப்படி சாத்தியம் இது அப்படிங்கிற மாதிரி இதாகிடுச்சு. இப்போ பல விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண விஷயம் தான். 2004-2006 கிட்டத்தட்ட 50,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய 2 ஆண்டு காலம், அதாவது நம்மளுடைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 50,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 2003 அப்போது திமுக ஆட்சி அமைந்தவுடன் காலமுறை ஊதியம் மாற்றப்பட்டது. அந்த 2006 2004 to 2005 அந்த தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக, எளிமையான ஒரு கோரிக்கை தான். அந்த 2 ஆண்டு காலம் அந்த தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக மாற்ற எங்களுக்கு சர்வீஸோட பணப்புலங்கள் வேண்டாம், சர்வீஸ் மட்டும் கேட்டிருந்தோம். அதை கூட அந்த அரசு வந்து ஏற்று அதை செய்ய. தற்போது இப்போ வந்து உயர்கல்வி தொழில்நுட்ப நிர்வாகிகளை நியமித்துள்ளார்கள். 6,200 நடுநிலை பள்ளியிலே நியமித்துள்ள அந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,200 ஆசிரியர்கள் 5 ஆண்டுகளமாக ஒப்பந்த முறையிலே நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அவருடைய ஊதியம் வந்து 15,000 என்று பேசி தற்போது 9,000 மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய ஒப்பந்த காலத்தை 10 ஆண்டு காலமாக உயர்த்த வேண்டும். மேலும் சிறப்பாசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2,300 சிறப்பாசிரியர்கள் 5,000 மட்டுமே ஊதியத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள். அவருடைய எதிர்காலமே தற்போது திமுக ஆட்சியிலே நம்மளுடைய பணிகளை நிரந்தரப்படுத்துவார்கள் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகள் ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊக்க ஊதிய உயர்வு, கிட்டத்தட்ட ஊக்க ஊதிய 5 ஆண்டு காலமாக பல முறை கிட்டத்தட்ட ஒரு 5க்கு மேற்பட்ட முறைகளை நிரப்பி ஃபார்மை ஃபில்லப் பண்ணி இயக்குனர் அளவுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு தகவலுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 42 அரசாணை பெற 2 முறை ஊக்க ஊதிய உயர்வு பெற வேண்டும். ஆனால் இந்த அரசு வந்து 2 ஊக்க ஊதியமும் கண்டிப்பாக தற்போது வரை அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. இதெல்லாம் மேலும் பதவி உயர்வு, டெட் தேர்வு என்று பதவி வழக்கு ஒரு பக்கம், பதவி இல்லை என்று ஒரு பக்கம், நன்றி திரு பாபு இல்லை என்று ஒவ்வொரு திரு சுப்பிரமணியன், உங்களுடைய நிறைவு கருத்தை எங்களுக்கு வைங்க. தோழர் சுப்பிரமணியன். அது தமிழ்நாடு முதலமைச்சர் ரீசெண்டாக அந்த பேசின மீட்டிங்கில் சொன்னபோது போதைப் பொருளை நாங்கள் வந்து கட்டுப்படுத்தி வருகிறோம், குறைந்து கொண்டு வருகிறதுன்னாரு. டாஸ்மாகில் விற்கிற மதுபானம் என்பது போதைப் பொருளா இல்லை அது ஆரோக்கிய பானமான்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். வருடம்
டாஸ்மாகில் விற்கின்ற அந்த மதுபானத்தின் டோட்டல் சேல்ஸ் வந்து 35,000 கோடி இருந்தது, 45,000 கோடி இருந்தது. போன வருடம் 55,000 கோடி ஆயிடுச்சு. இப்போ 65,000 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டாஸ்மாகில் விற்கின்ற மதுபானங்கள் வந்து உயர்ந்து கொண்டே வரும்போது எதன் அடிப்படையில் அவர் வந்து போதைப் பொருள்லாம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. இப்போ அமைச்சர்கள் எவ்வழியோ அதிகாரிகள் அவ்வழி. இப்போ நீங்கள் ஆனந்தப்பிரியா மேடம் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த டிஆர்பி ராஜா எப்படி ஒரு அகங்காரத்தோடு பேசினா சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் அமைச்சர் அப்படி இருக்காருன்னா அதிகாரிகள். இப்போ இந்த ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள் வந்து மாநில திட்டக்குழு துணைத் தலைவர், அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த கடனை பற்றி கேட்கும்போது இது உங்கள் வீட்டு கடனா, உங்கள்கிட்ட வந்து நான் பணத்தை அடைக்க போகிறேன்னா, உங்கள் அப்பா அடைக்க போகிறாரா, அம்மா அடைக்க போகிறாரான்னு கேட்குறாரு. இவ்வளோ அந்த அதிகாரி வந்து எவ்வளோ ஒரு ஆணவமாக பேசுகிறார். ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்குறாங்க, மக்களின் பிரதிநிதியாக கேட்குறாங்க. அப்போ ஏன் வந்து 2021 வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தின் தலையில் 2,63,000 ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்ன பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் போய் கேட்க வேண்டியதானே, இது அரசாங்கத்தோட கடன் தானுங்க, ஏங்க ஒரு குடும்பத்துக்கு மேலே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அதில் அறிக்கையில் கொடுத்தீங்கன்னு கேட்க வேண்டியதானே. அப்போ 2,63,000 ரூபாய் இந்த அரசாங்கம் வந்து ஒரு குடும்ப தலைக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரும்போது ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஆட்சிக்கு வர தெரிந்த உங்களுக்கு நீங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க அடுத்த 5 ஆண்டுகளில். இந்தியா சுதந்திரம் அடைந்து 2021 வரைக்கும் வாங்கிய கடன் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 4.85 லட்சம் கோடிகள். இப்போ 9.75 லட்சம் கோடிகளுக்கு மேலே போயிடுத்து. பாதிக்கு பாதி கடன் ஜாஸ்தி வாங்கியாச்சு. அப்போ இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க இந்த கடனை வந்து எதற்காக வாங்கினீர்கள் என்று பொறுப்பேற்க தயங்குகிறீர்கள். அது பொது வழியில மக்களை தானே கேட்கறாங்க, எதற்காக நீங்க கடன் வாங்கினீங்க? கட்டமைப்புக்காக வாங்கினீங்களா, பில்டிங் போடுறதுக்காக வாங்கினீங்களா, பிரிட்ஜ் கட்டுறதுக்காக வாங்கினீங்களா, வாட்டர் டேம் போடுறதுக்காக வாங்கினீங்களா, எதற்காக வாங்கினீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க வந்து அரசாங்கத்தில் வந்து செலவுகள் விரயமாகி கொண்டிருக்கிறது. வருடம் 60,000, 70,000, 80,000 வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த வட்டியை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன, கடனை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன, இதெல்லாம் கேட்டா வந்து நீங்களா பணம் அடைக்க போறீங்கன்னு கேட்கறாங்க. இதுதான் வந்து அதிகாரத்தின் உச்சபட்சம். நிச்சயமாக இந்த அதிகாரம் வந்து இந்த ஆணவத்தை சார்ந்த அதிகாரம் வந்து கண்டிப்பாக 26க்கு அப்புறம் அகற்றப்படும். நன்றி திரு சுப்பிரமணியன். நேயர்களே, இன்றைக்கு நாம் இந்த தேர்தலுக்காக லேப்டாப், பொங்கல் பரிசு, டேப்ஸ் இதெல்லாம் வந்து அறிவிச்சிருப்பதை பற்றி பேசினோம். இந்த அரசாங்கம் 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளில் மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் மழுங்கடிக்க இருக்கிறது. வேலைவாய்ப்புகளிலிருந்து, சிலிண்டர் விஷயத்திலிருந்து, எலக்ட்ரிசிட்டி ரீடிங்கிலிருந்து, வேலைவாய்ப்பு, நீட் தேர்வு, கல்வி கடன் ரத்து, இதை எல்லாமே இந்த அரசு மறைந்து போய்விட்டது. ஆனாலும் இங்கே நம்முடைய சகோதரி ஆனந்த பிரியா அவர்களும் தோழர் சுப்பிரமணியன் சொன்னார்கள், அரசாங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச பிரதிநிதிகளுக்கு மக்களினுடைய கேள்விகளை செவிமடுக்கக்கூடிய பொறுப்பும் கடப்பாடும் இருக்குது. வெள்ளை பேப்பரை காட்டுறது, நீங்களா உங்கள் அப்பா கிட்ட போகிறோமா, நாங்களா கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, அரசு திட்டத்தை ஓசியில் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உண்டு அப்படின்லாம் பேசுனது மக்களின் மனதில் ஆழமான வடுவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு வழி, மிகப்பெரிய ஜனநாயக ஆயுதம் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிற இந்த தேர்தல் சீட்டு முறைதான். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு வந்து கலந்து கொண்ட பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலர் அன்பு சகோதரி ஆனந்த பிரியா, மூத்த பத்திரிகையாளர் தோழர் பாக்கி, பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன், திரு பாபு அவர்கள், ஆசிரியர் பெற உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.